பொதுவா இப்போ வரைக்கும் நம்ம ஒரு கேலக்ஸி அப்படின்னா, அதோடைய மையத்துல எக்கச்சக்கமான நட்சத்திரங்களும், அது உருவாகுறதுக்கு காரணமான பல கேஸஸும் இருக்கும். அது பல பில்லியன் கணக்கான டிகிரி செல்சியஸ்க்கு ரொம்ப வேகமா அதோடைய மையத்த நோக்கி சுத்திக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம ரீசென்ட்டா ஒரு கேலக்ஸிய பார்த்தோம். அதோடைய மையம் நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸியோட ரொம்ப ரொம்ப நீளமா இருக்கு. மேலும் ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கான காரணங்கள் சில விஞ்ஞானிகள் கொஞ்சம் வியர்டா சொல்றாங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். இது ஒரு ஸ்பைரல் கேலக்ஸி. பட் இது மத்த ஸ்பைரல் கேலக்ஸியோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சாதாரணமான ஒரு கேலக்ஸியா இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. அந்த கேலக்ஸி தான் NGC 1365. இது ஒரு கேலக்ஸி மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய மெக்கானிசம். இந்த யூனிவர்ஸ்ல மற்ற கேலக்ஸிஸ் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நம்ம அந்த பிரம்மாண்டமான காஸ்மிக் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இப்போ நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். நம்மளுடைய பூமியிலிருந்து சுமார் 56 மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸி ரொம்ப பிரம்மாண்டமா, ரொம்ப நம்ம நினைக்கிறத விட ஆச்சரியமான வகையில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கேலக்ஸி 4MAX அப்படின்ற ஒரு கிளஸ்டர்ல ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினர்னு சொல்லலாம். நம்ம கண்களுக்கு தெரியக்கூடிய ஒவ்வொரு ஃபோட்டான்ஸும் 56 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி அந்த கேலக்சியில இருந்து வெளியேறினது. இப்பதான் அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஆனாலும் நம்மகிட்ட இருந்து அது பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியுது. இது ஒரு பேரிட் ஸ்பைரல் கேலக்சின்னு ஒரு முக்கியமான ஒரு வகையில வருது. NGC 1365 முதன்முறையாக கண்டுபிடிச்சது 1826 ஜேம்ஸ் டான்லப் அப்படின்ற ஒரு ஸ்காட் ஆஸ்ட்ரோனாமர். அவர் பயன்படுத்தினது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்டிக்கல் டெலிஸ்கோப். ஆனால் அந்த காலத்தில் இருந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாதனைனே சொல்லலாம். இது ஒரு பிரம்மாண்டமான பேரிட் ஸ்பைரல் கேலக்ஸி. இதோடைய டயாமீட்டர் சுமார் 2 லட்சம் ஒளியாண்டுகள் இருக்கலாம். அதாவது நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸி 1 லட்சம் ஒளியாண்டுகள் இதோடைய டயாமீட்டர். நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸி மாதிரியான இன்னொரு கேலக்ஸியை பக்கத்தில் வச்சோம்னா அதோடைய ஒட்டுமொத்த நீளம், அதோடைய ஒட்டுமொத்த டயாமீட்டர் எவ்வளோ பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கேலக்ஸி தான் இது. அதை விட ரொம்ப பெருசாகவும் இருக்கும். இந்த கேலக்சியுடைய ரொம்ப முக்கியமான பகுதிகளில் ஒன்று சென்ட்ரல் பார் ஸ்ட்ரக்சர். இந்த பார் ஒரு சாலிடான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல. இது ஒரு பிரம்மாண்டமான எக்கச்சக்கமான கேசஸ்னால உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ரீஜியன். இது பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் இன்டர்ஸ்டெல்லர் கேசஸ்னால உருவான ஒரு டைனமிக் ரீஜியன். இந்த பார்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். கேஸ், டஸ்ட் எல்லாமே இந்த பார் வழிய ரொம்ப வேகமா மையத்தை நோக்கி இழுக்கப்படுது. அதாவது கிராவிட்டி ஒரு பாதையை உருவாக்கி அந்த பாதையில அந்த கேஸை ரொம்ப வேகமா ஓட விடுது. இந்த கேஸ் மையத்தை அடையும் போது ரொம்ப அதிகமா கம்ப்ரஸ் ஆகும். இந்த கம்ப்ரஷன் அதிகரிக்கும் போது அங்க புதிய புதிய நட்சத்திரங்கள் உருவாகும். ஸோ ஸ்டார் ஃபார்மேஷன் ரேட்டும் அதிகமாகும். இதுதான் NGC 1365 ஒரு ஸ்டார்பஸ் கேலக்ஸி அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு கொண்டு வருது. இந்த கேலக்சியுடைய மையத்தில் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கு. இது மற்ற கருந்துளையுடைய கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. இது ஒரு ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸ்னும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இதை சுற்றி இருக்கக்கூடிய கேஸை ரொம்ப வேகமாக உள்ளிழுக்குது. இந்த ப்ராசஸ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. அது எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் மாதிரியான பல ரேடியேஷன் வழிகளில் அது வெளிப்படுத்துது. நாசாவோட சந்திர எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி அண்ட் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய XMM நியூட்டன் அப்சர்வேஷன் இந்த பிளாக் ஹோல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிளாக் ஹோல்னும், நம்மளுடைய சூரியனை 2 மில்லியன் சூரியன் ஆக்கணும்னா அதோடைய மாஸ் எவ்வளோ இருக்குமோ அதுக்கு நிகரான மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோல்னு சொல்லி கொடுக்குது. இந்த பிளாக் ஹோலை சுற்றி இருக்கக்கூடிய கேஸ் ஒரு ஆக்ரேஷன் டிஸ்கையை உருவாக்குது. இது காமன் தான். அந்த டிஸ்கில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் அண்ட் கிராவிடேஷனல் எனர்ஜி காரணமாக டெம்பரேச்சர் நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால தான் அதோடைய மையம் ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. NGC 1365 உடைய ஸ்பைரல் ஆர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப அழகான வெல் டிஃபைன்டு ஸ்ட்ரக்சராக இருக்குது. அந்த ஆர்ம்ஸில் எக்கச்சக்கமான ஹை ரீஜியன்ஸ் இருக்குது. அதாவது அயனைஸ்டு ஹைட்ரஜன் ரீஜியன்ஸ் புதிய நட்சத்திரங்களை உருவாக்கக்கூடிய இடமாக அது திகழுது. இந்த ஆர்ம்ஸில் டெம்பரேச்சர் பொதுவாக சில 1000 கெல்வின் இருக்கலாம். ஆனால் அந்த ஹை ரீஜியன்ஸில் இது 10,000 கெல்வினுக்கும் மேலக்கூடிய அதோடைய வெப்பம் அதிகமாக இருக்கலாம். இது எல்லாமே ஸ்டார் ஃபார்மேஷன் நடக்குதுன்றதுக்கான ஒரு சரியான டைரக்ட் எவிடன்ஸ். இந்த கேலக்சியை நம்ம சூரிய குடும்பத்துக்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? நம்ம மில்கிவேவோட இது ரொம்ப பெருசு. அதனால இதோடைய சென்ட்ரல் பார் மட்டுமே நம்மளுடைய ஒட்டுமொத்த வானத்திலையுமே தெரியும். அதாவது நம்மளுடைய பூமி அந்த கேலக்சியில் இருந்துச்சுன்னா நம்ம வானத்தில் ஒரு ஸ்ட்ரைட் லூமினஸ், அதாவது வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பேண்ட் ஒன்று தெரியும். அந்த பேண்டில் தான் கேஸ் ஃப்ளோ நடக்குது. அதில் புதிய புதிய நட்சத்திரங்களும் உருவாகுது. அதோட ஸ்பைரல் ஆர்ம்ஸ் நம்ம வானம் முழுக்க ஒரு பிரைட் ப்ளூவான பிங்கான
ஒரு வெளிச்சத்தை வெளிப்படுத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல அந்த கேலக்சிக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, அது எத்தனை நாட்கள் ஆகும்? நம்ம இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப வேகமான ஸ்பேஸ் கிராஃப்டான பார்க்கர் சோலார் ப்ரோப் சுமார் 1 மணி நேரத்துக்கு 7 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துக்கு பயணம் பண்ணக்கூடியது. இந்த வேகத்தில் நம்ம போனோம்னா 56 மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தை கடக்க கிட்டத்தட்ட 80 மில்லியன் வருடங்களுக்கு மேல ஆகலாம். அதாவது யூனிவர்ஸுடைய இப்போ இருக்கக்கூடிய வயதை விட பல மடங்கு அதிகம். இதனால இந்த கேலக்சிக்கு பிசிக்கலி நம்ம அங்கே போறது சான்ஸே இல்லை. இப்போ சாத்தியமே இல்லாத ஒரு இடத்துல அது இருக்கு. ஆனால் அப்சர்வேஷன் மூலியமா நம்ம இதை ரொம்ப டீப்பாக பார்க்குறோம், ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கிறோம். ரீசெண்ட் அப்சர்வேஷனில் எஸ்பெஷலி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலியமா இந்த கேலக்சியுடைய டஸ்ட் அண்ட் ஸ்டார் ஃபார்மேஷன் ரீஜியன்ஸை நம்ம ஹை ரெசல்யூஷனில் மேப் பண்ணியிருக்கோம். இன்ஃப்ராரெட் வேவ் லென்த்தில் பார்த்தா அந்த பாரில் கேஸ் எப்படி மையத்துக்கு நகருது அப்படிங்கிறதுக்கான டைரக்ட் எவிடன்ஸ் இருக்குது. இந்த டேட்டா கேலக்சியுடைய எவல்யூஷன் பற்றி நமக்கு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குது. NGC 1365 ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் கிடையாது. இது ஒரு 4NAX கிளஸ்டரில் மற்ற கேலக்சியோடைய கம்பேர் பண்ணும்போது கிராவிடேஷனல் இன்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி. இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் இந்த ஸ்ட்ரக்சரை ரொம்ப அழகாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதாவது அதோடைய ஸ்பைரலாம்ஸுடைய ஷேப், அதோடைய பாரோடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே காலத்தோட மாறக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஒரு கேலக்சி கண்டிப்பா ஸ்டாட்டிக்காவே இல்லை, அது ஒரு எவால்விங் சிஸ்டமா நமக்கு தெரியுது. NGC 1365 அதுக்கு ஒரு கிளியரான எக்ஸாம்பிள். இந்த கேலக்சியை நம்ம பார்க்குற போது நார்மலாக ஒரு ஃபோட்டோ மாதிரி தெரியலாம், பட் இது ஒரு ஃபோட்டோ கிடையாது, இது ஒரு ப்ராசஸ். இப்போ நடந்திருக்கக்கூடிய ஆன்கோயிங் டிரான்ஸ்மிஷன். ஒரு கேலக்சி எப்படி கேஸை பயன்படுத்தி புதிய நட்சத்திரங்கள் உருவாக்குது, ஒரு பிளாக் ஹோல் எப்படி அதை சுற்றி இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸை ரொம்ப அழகாக பயன்படுத்துது, கிராவிட்டி எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுது. இந்த எல்லா ஃபிசிக்ஸுக்கும் ஒரே இடம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேலக்சி. அதனால தான் NGC 1365 ஒரு முக்கியமான ஒரு லெபார்டரி மாதிரி நமக்கு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நேரடியாக இந்த கேலக்சியை பார்க்க முடியாது, ஆனால் அது நம்மளை வந்து சேருது அதோடைய வெளிச்சம் மூலியமாக. அதுலேருந்து வரக்கூடிய வெளிச்சம், அதோடைய தகவல், அதோடைய ஃபிசிக்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை மெதுவாக மாற்றுது. ஒரு கேலக்சியை புரிஞ்சுக்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரை மட்டுமே புரிஞ்சுக்கிறது மூலியமாக நம்ம அதை ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அது ஒரு யூனிவர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும் நமக்கு சேர்த்து புரிய வைக்குது. ஸோ NGC 1365 தூரத்தில் இருக்கக்கூடிய கேலக்சி மட்டும் கிடையாது, இது ஒரு லெசன், இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அண்ட் இது ஒரு சைலண்ட் காஸ்மிக் சிஸ்டம். இதே மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளுடைய யூனிவர்ஸில் நமக்கு தெரியாமல் நடந்துகிட்டே இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நீங்கள் சேனலுக்கு ஒரு சின்ன லைக்கை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வெவ்வேறு பகுதிகளுக்கு ஒரு சின்ன ட்ராவலை இந்த வீடியோ மூலியமாக பண்ணலாம். பாய்.